ஐயோ, என்ன இப்படி அடிபட்டிருக்கு? நர்ஸ் காட்டன் டென்ஷன் கொடுங்க. ஏதாவது வண்டியில போய் விழுந்துட்டீங்களா? இல்ல டாக்டர். ஒருத்தர் அடிச்சிட்டீங்களா? இல்ல டாக்டர், எங்களை எல்லாரையும் ஒருத்தர் அடிச்சிட்டாரு. அடிச்சது ரவுடியா? போலீஸ். அப்போ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வரீங்களா? கூட்ல இருந்து போலீஸ் தான் டாக்டர். எங்க இருக்காங்க? அதோ ஆமா மல்லி, நைட் வந்துருவா. ஹலோ, ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ போடுங்க. ஏங்க? யோ மொட்டை, who is the dog voice? நான் நர்ஸ். புரிஞ்சுதா? கூட்டி போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் நர்ஸ் இல்ல, டாக்டர். நான் மொட்டை இல்ல, கான்ஸ்டபிள். நீங்க தான் இவங்கள அடிச்சீங்க? நான் அடிக்கல, எங்க ஐயா அடிச்சாரு. கொய்யாவை வர சொல்லு. இதோ இரு, கூட்டி வரேன். ராஜேந்தர் முடிஞ்சா? சார், உங்க டாக்டர் கூப்பிடுறாங்க சார். வேணா செத்துட்டானா? இல்ல சார். நீங்க கணேசனோட வாங்க. சரி சார். என்ன டாக்டர் கூப்பிட்டீங்களா? முதல்ல கூலிங் கிளாஸ் கட்டுங்க. நீங்க தான் இவங்களை அடிச்சீங்களா? போலீஸ்னா யார் வேணா அடிப்பீங்களா? ஒரு மனுஷனோட பிளட் வேல்யூ என்னன்னு தெரியுமா சார்? எல்லாருக்கும் ஒரே குரூப் இருக்கிறது இல்ல. அப்படியே இருந்தாலும் அவன் நோயில்லாதவனா குடிக்காதவனா இருக்கணும். சரி, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனோட போன் வேல்யூ தெரியுமா சார்? ஒரு போன் உடஞ்சிட்டுனா 4 மாசம் ஆகும் சரியாறதுக்கு. அந்த 4 மாசத்துல அவன் எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும். பாத்ரூம் போறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அவனை சுத்தி இருக்கிற எல்லாரும் அவனை குழந்தை மாதிரி பாத்துக்கணும். இதுவே ஒரு குழந்தைக்கு நடந்தா, அந்த குழந்தைக்கு யாருமே இல்லைன்னா? புரியல. 6 வயசு இருக்கும் ஒரு பையன், அவன் காலை உடைச்சி ரோட்ல பிச்சை எடுக்க வச்சிருக்கான். இவன் 9 வயசுல ஒரு பொன் குழந்தை, அவ கண்ணுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தி கண்ணு தெரியாம பண்ணிட்டான் அவன். இப்படி அந்த சிக்னல்ல மட்டும் 14 குழந்தைங்க. ஓவரால் சிட்டில ஒரு 70 குழந்தைங்க இவனுங்க கண்ட்ரோல்ல ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. எங்களை பார்த்தோம் அடிச்சேன். தப்புன்னெலாம் தோணல, சாரி எல்லாம் கேட்க முடியாது. சார், எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு சார். ராஜேந்தர், நீங்க நான் என்ன ஸ்கூல்ல சேர்த்து வரேன்னு சொன்னீங்க. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாண்ணா? அண்ணா, எனக்கு ஸ்கூல்லாம் வேணாண்ணா. ஆப்ரேஷன் பண்ணா இந்த கண்ணை சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நர்ஸ் அக்கா சொன்னாங்க. ப்ளீஸ்ண்ணா. ராஜேந்தர் சார், இவங்க எல்லாரையும் ஹோமுக்கு கூட்டு போயிடுங்க. ஓகே. நான் நாளைக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்க்குறேன். நீங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. யாராச்சும் லவ்? சேட்டா இல்ல. அப்போ ஓகே. மித்ரா, டீன் கூப்பிடுறாரு. சரி. இந்த பாப்பா. அப்போ ஓகே. என்ன ஷிஃப்ட் 8 மணிக்கு முடியும். முடிஞ்ச பிறகு பேசலாம். பேசலாமே, நல்லா பேசலாமே. அப்போ ஓகேன்னா என்னங்க அர்த்தம்? அப்போ ஓகேன்னு அர்த்தம். செம்ம காமெடிங்க. அப்புறமா ஞாபகப்படுத்துங்க, சிரிக்கிறேன். என்னங்க, நான் ஒரு டெப்டி கமிஷனர். எனக்கு கீழே 2 ஏசி 18, இன்ஸ்பெக்டர் 36, எஸ்ஐ 27, ஏட்டு ஒரு கிரேடு 1, கான்ஸ்டபிள்ஸ் ஒரு 360 பேர். சுருக்கமா சொல்ல போனா பாதி சிட்டியோட பாதுகாப்பை நான் தான் வச்சுக்காங்களேன். இவ்வளவு வேலையிலையும் இந்த பஸ் எங்க போகுதுன்னு கூட தெரியாம நீங்க சொன்ன அந்த ஓகே அப்படின்ற அந்த வார்த்தைக்காக உங்க பின்னாடி உட்காந்து வரங்க. முன்னாடி சிரிக்கிறீங்கன்னு பின்னாடி தெரியுதுங்க, பட் முன்னாடி என்ன நினைக்கிறீங்கன்னு பின்னாடி தெரியலங்க.
கழுத்து வலிக்குது, கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்களா? கம்மிங் கம்மிங் கம்மிங். என் பேர் மித்ரா, மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இப்போ ஹவுஸ் சர்ஜன் பீரியட்ல இருக்கேன். என்னை பொறுத்தவரை இதுங்கிறது ஹாலோமாஸ்குலர் ஆர்கன் that pumps blood through the circulatory system. In vertebrates there are about 4 chambers. காத்து வரலனா ஜன்னல திறந்து விட்டுக்குமா. ஆனா இதுங்கிறது அது இல்லை. நமக்கு பிடிச்சவங்கள டக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்காக மட்டுமே துடிக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். பயங்கரங்க. உங்களை பார்த்து உடனே ஓகே சொல்லிட்டேன்னு யோசிச்சிங்களா? உங்களை பார்த்து அந்த ஒரு நிமிஷத்துல எனக்கு என்ன தோணுச்சோ அதே தான் 100 வருஷம் கழிச்சோ தோணும்னு நான் நம்பினேன். அதான் டக்குன்னு சொல்லிட்டேன். சாரி, நான் என்னை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஆட நமக்கு நடந்ததெல்லாம் பெரிய கொடுமைங்க. எல்கேஜிலேருந்து எம்பிஏ வரைக்கும் கோ எஜுகேஷன் எல்லாமே வெறும் பசங்க படித்த காலேஜ். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணை பார்த்தாலும் இவதான் நம்மளான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், பல பேர் ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்களா? லவ் சொல்ல வெக்கப்படுறவன் வாழவே வெக்கப்படுறான்னு அர்த்தம்ங்க. பயங்கர பாஸ். அதாவதுங்க, நம்ம எத்தனையோ பேரை ஓகே பண்ணலான்னு நினைக்கலாம், பட் நம்மளையா ஒருத்தி ஓகே பண்ணிருக்கான்றது ரொம்ப ஃபீலிங்க. இது கூட பயங்கர பாஸ். பத்தது பாருங்க, ஒரு போலீஸ்காரனா கேள்வியை கேட்டுட்டு அதுக்கான பதிலுக்காக காத்திருப்பேன். முத தடவையா பதில தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கேள்வி இதுதானோ அப்படின்னு யோசிச்சனாலுங்க. இது இன்னும் பயங்கரம் பாஸ். இல்ல சொல்லுங்க பாஸ். மேடம் எங்க போனோம்? சார் எங்க போனோம்? எங்க போகணும்னு சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்குமா? வாங்க சார். ராஜேந்தர் வண்டி எடுக்க, நிறைய வேலை இருக்கு. ஆ சார். ராஜேந்தர் வாங்க. என்ன டேய், ஏய் பாப்பா, இங்க என்ன பண்ற? நீ ஸ்டேஷன் போற வழியில என்ன ராயப்பட்டால இறக்கி விடு. சுமலதா இல்ல, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன். கொஞ்சம் வண்டி விட்டு இறங்க. வண்டியை விட்டு இறங்கு. கவர்மெண்ட் வண்டினா உனக்கு சும்மா இருக்கா? அரசு அதிகாரியோட அரசாங்க வாகனம் இது. அரசாங்க வேலை தவிர சொந்த வேலைக்கு பயன்படுத்த கூடாது. ஏண்டா, எவனோ குடிக்காரன் கொள்ளக்காரன் எல்லாம் இந்த வண்டியில கூட்டிட்டு போறியே, உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த தாய் என்ன ஏத்திட்டு போக கூடாதா? ஏய், அப்ப நான் எப்படி போவேன்? மீட்டர் போடுற ஆட்டோவை பார்த்து போ. அப்படியே மீட்டர் போடலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. எதுக்கு? அவனையும் உங்ககிட்ட புடிச்சு கொடுத்துட்டு ரோட்ல நடந்து போறதுக்கா? போட டிசி அம்மானு தான் பேரு. ஓசிர ஒண்ணும் நடக்குது. கண்ணா போலாமா? காமராஜர்னு ஒரு சிஎம் இருந்தாரா? கடைசி வரைக்கும் அவங்க அம்மா ஒரு ஓட்டு வீட்டுல ஒட்டு போட்ட துணியோட தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆமா நேர்மை. நினைக்கிறே நல்லா இருக்கு. மம்மி என்னடா ஆட்டோ. ராஜேந்திரா, உன் ஷூலேஸ் கழண்டு இருக்கு. தேங்க் யூ வெரி மச். ஆ மம்மி.